ஆனா நம்ம தொடர்ந்து நம்ம காளைகளை பத்தி சரிங்கண்ணா. பார்த்துட்டு வரோம்னே தகவலாம் ரொம்ப அருமையா சொல்லிட்டு இருக்கீங்க. சரிங்கண்ணா. இந்த காளையை பத்தி சில தகவல் சொல்லுங்கண்ணே. இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தம்பியோட மாடுங்கண்ணா. பேரு சந்தோஷங்கண்ணா. நல்லா மாடு பிடிப்பாரு. மாடு பிடிக்கிறாரு. நிறைய ஊர்ல நல்லா மாடு பிடிச்சிருக்காரு. சரிண்ணா. அதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி வந்து நாளைக்கு மாடு பிடிப்போம். போனோம் அப்படின்னா நல்லா ஜாலியா மாடு பிடிப்போம்னா தம்பி வந்து மாடு வளர்த்துட்டு இருக்காரு. மாட்டோட பேர் வந்து அரசங்கண்ணா. சரிங்கண்ணா. இது வரைக்கும் 2 வாடி வளர்த்துருக்காங்க. இது நல்லா ஜம்ப்ல தான் வரும். ஜம்ப்ல வந்து ஸ்டெப் போட்டு போகும். அப்படியே ஊனிட்டு அப்படியே அந்த இடத்துல ஒரு டான்ஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன். அப்படியே ஊனிட்டு நல்லா அடிச்சு போட்டு நல்லா நீட்டா போங்கண்ணா. சரிண்ணா. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருச்சியில எடுத்த மாடுங்கண்ணா. திருச்சியில வந்து செங்குறிச்சி பக்கத்துல ஒரு ஊர்ல இருந்து எடுத்தாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப பாசமா வளர்த்துட்டு இருந்தாங்க. திரும்ப ஃபர்ஸ்ட் கேக்குறப்ப கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் திரும்ப போயிட்டு கேட்டோம்னா கொடுத்தாங்கன்னா எடுத்துட்டு வந்து நம்மகிட்ட வந்து 2 வாடி எடுத்துட்டு வந்து 1 வருஷம் ஆகுது. 2 வாடி அவுத்துருக்காங்கன்னா இந்த வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கண்ணா ஆகுறதுக்கு. இதுக்கு முன்னாடி தம்பி வேற ஒரு மாடு ஒண்ணு வச்சிருந்தாரு. அது வந்து ராசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருப்பு விளையாட்டு மாடுங்கண்ணா. அது இப்ப வந்து பாத்தீங்கன்னா தென்னலூர் பக்கத்துல ஜெயந்த்ன்னு சொல்லிட்டு தம்பி கிட்ட கொடுத்துருக்கோம். அங்க போய் நமக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்குதுங்கண்ணா. அண்ணன் கிட்ட வாங்கிட்டு வந்தோம் நல்லா விளையாடுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்ல நேரம் வாங்கி கொடுக்குது. சரிண்ணா. இந்த காலையும் இப்போ உங்க குரூப்ல வந்து ஆமா சிறந்த மாடுங்கண்ணா. இந்த வருஷம் வந்து பெருசா எதிர்பார்த்திருக்காங்கண்ணா. இப்ப வர ஜல்லிக்கட்டுல எங்க வந்தாலும் கண்டிப்பா கொண்டு போய் சரிண்ணா. தம்பி ஒரு மாடுபிடி வீரர். மாடு வளர்க்குறாரு. அவர் ஃபர்ஸ்ட் மாடு தானே பிடிச்சிட்டு இருந்தாரு. இப்பதான் மாடு வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. சரிண்ணா. மாடு பிடிச்சிட்டு இருக்காரு. இருந்தாலும் மேலேயே வந்து இருக்கிறதுல இன்னும் ஒரு கொஞ்சம் பெருமையா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு மாடு இப்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. நிறைய ஊர்ல வந்து நல்ல மாடு பிடிச்சிருக்காரு.